அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். தமிழக துறைமுகத்தில் 50க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்திருக்கு. எனி டிகிரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் வந்து எனி டிகிரி கேட்டகிரியில வரும். சம்பளம் வந்து 50,000 இருந்து 1,60,000 வரைக்கும். கடைசி தேதி 30/1/2025. ஸோ இந்த மாதிரி வேகன்சி வந்து நம்ம ஏன் ஒருத்தர் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து எப்படி அப்ளை பண்றது இதை பத்தி டீடைல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் 2 பத்தி குரூப் டி பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம வீடியோ போடுவோம். நீங்க இந்த மாதிரி ஜாப் வேகன்சிக்கு எப்படியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றீங்களா அதை பொறுத்து தான் அதர் வேகன்சி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சிஆர்பி, டிஎன்எம்எல்எஸ், டிஎன்பிசி தான். பட் அதையும் தாண்டி நிறைய வேகன்சி அப்பப்போ லிமிட்டடா விடுவாங்க. அதையும் ஒரு வாய்ப்பா பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தான், மற்றபடி வேற ஒன்றும் புதுசா கேட்க போறது இல்லை. அதையும் ஒரு வாய்ப்பா பார்த்தோம்னா இன்னும் கூடுதலாகவும் நல்ல ஒரு பொசிஷனும் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சியா தான் இது இருக்க போகுது. கண்டிப்பா இந்த இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இதை பத்தின வீடியோஸ் கண்டிப்பா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. IPA.NEC.in இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் அதில் போயிட்டீங்கன்னா கெரியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கெரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் டீடைல்ஸ் இருப்பாங்க. நீ பாருங்க, இதுல இருந்தா எக்ஸிகியூட்டிவ் லெவல் பொசிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிராபிக், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கெல்லாம் தான் விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீடைல்ஸுமே நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொன்னோட அப்டேட்டுமே தனித்தனியா ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எனி டிகிரி, ஃபினான்ஸ், ஸோ இப்படி வரிசையா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒவ்வொன்றா பாருங்க எவ்வளவு போஸ்ட் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, அதாவது தூத்துக்குடி இருக்கு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியோட துறைமுகம் தான். அடுத்து மர்முகா போர்ட் அத்தாரிட்டி, பாரதீப் போர்ட் அத்தாரிட்டி, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எடுக்கிறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 8 போஸ்டிங். 8ல வந்து அன்ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா 5 இருக்கு, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1. ஸோ இந்த விஓ சிதம்பரனார மட்டும் 4 இருக்கு. இது வந்து லிமிடெட் வேகன்சி தான். பட் இருந்தாலும் நம்ம படிச்சதை வச்சுதான் எழுத போறோம். சரிங்களா? எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போறோம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், மெக்கானிக்கல் கிளாஸ் 1. சேலரி பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. சரியா? ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு ஆன்லைன் எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோஸ் போடுவோம். லாஸ்ட் டேட் 31/1/2025. நம்ம 30ஆம் தேதி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ரைட். இப்போ வந்து இதோட டெசிக்னேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஏதாச்சும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஆனா இருந்தாலும் அதை எடுத்துப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 30 வயசு. 30 வயசு தான் மேக்சிமம். அதுக்கு மேல இருக்கவங்க எழுத முடியாது. இதை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா அடிஷனல். சரி ஓகே, இப்போ மெக்கானிக்கல் வேகன்சி பார்த்தாச்சு. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் எப்படி இது எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 100 மார்க், அதாவது 50 கொஸ்டின் வச்சு 100 மார்க் இருக்கும். ரீசனிங் 15 கொஸ்டின், ஆப்டிடியூட் 15, ஜெனரல் அவேர்னஸ் 15, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 15. மொத்தம் 160 மார்க்கு 110 கொஸ்டின் இருக்கும். எத்தனை? 2 மணி நேரம் தான் எக்ஸாம். இதான் வந்து மெக்கானிக்கல் வேகன்சி. அடுத்து எலக்ட்ரிக்கல் நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு காமனா இருக்கிறத கடைசியா உங்களுக்கு சொல்றேன் எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையுமே. அடுத்து நியூ மங்களூர் போர்ட் அத்தாரிட்டி, காமராஜ் போர்ட் லிமிடெட். காமராஜ் போர்ட்னா எண்ணூர் லிமிட் இருக்கு பாத்தீங்களா, சென்னை எண்ணூர், அந்த லிமிட் தான் காமராஜ் போர்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 வேகன்சி. அதுல வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில 2, காமராஜருக்கு வந்து 1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல. சரியா? சேலரி பாத்தீங்கன்னா அதே தான். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னா 30,000 இருந்து 1,20,000. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 19ல இருந்து அதுக்கப்புறம் என்னது பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நல்லா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு வேகன்சிக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, தயவு செய்து பாத்துக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் எது முடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 60% மார்க் இருந்திருந்தா போதும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. சரியா? பிஇ பிடெக், பிஇஓ இல்ல பிடெக் ஏதோ ஒன்று முடிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக்கல்ல முடிச்சிருந்தா அவங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டெசிக்னேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், 30 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க.
சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 30 வயசு சொல்லியாச்சு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதே தான், சேம் தான். அடுத்து எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அங்க மெக்கானிக்கல் பதிலா இங்க எலக்ட்ரிக்கல் இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். சரியா? அதே மாதிரி மினிமம் பாஸ் மார்க்லாம் நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். சரியா? அடுத்து எனி டிகிரி கேட்டகிரி. ஸோ இதுல வந்து வேகன்சி 4 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அடுத்து எனி டிகிரி கேட்டகிரி பாருங்க. ஸோ எனி டிகிரி பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவல் வேகன்சிஸ் தான். கொச்சின் போர்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1, அசிஸ்டன்ட் டிராபிக் மேனேஜர் கிரேட் 1, அது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் கிரேட் 1. ஸோ இது எல்லாமே எனி டிகிரி கேட்டகிரியில இருக்கக்கூடிய முக்கியமானது. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிராபிக் அதுல வரக்கூடியது. கொச்சின் போர்ட்டு, சென்னை போர்ட்டு, விவோ சிதம்பரனார், அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சரி, ரைட்டு. இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 10/1/2020 தான். இது வந்து எனி டிகிரி கேட்டகிரி. இங்க பாருங்க, ஏ டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஏதாச்சும் ஒரு டிகிரி. சரியா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு அதே தான், அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸருக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்து அவங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட்டும் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. 30 வயசு தான். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இவங்களுக்கு என்னன்னா காமனா வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க்ஸ், 1.5 மணி நேரம் தான் எனி டிகிரி கேட்டகரி இருக்கு உங்களுக்கு. அடுத்து ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா அது தனியா காமராஜ் போர்டு 800 லிமிட்டுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. டெபுட்டி மேனேஜர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனான்ஸ் அவங்களுக்கு 19ஆம் தேதி. அப்ப எலக்ட்ரிக்கலுக்கும் ஃபைனான்ஸுக்கும் என்னது 19ஆம் தேதி ஆரம்பிக்குது. மத்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கலுக்கும் ஃபைனான்ஸுக்கும் 19ஆம் தேதி அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? சோ இப்ப ஃபைனான்ஸ்னா அவங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டோட மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இந்தியா ஃபார் இன்ஸ்டிடியூட். ஸோ இதுல முடிச்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து என்னன்னா எல்லாத்தோட பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா வேகன்சிஸ் இதையும் தனியா பிடிஎஃபா போட்டிருக்கோம். ஸோ அதோட அபிஷியல் லிங்க்கும் வச்சிருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டெலகிராம்ல பிடிஎஃப் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அபிஷியல் லிங்க்ல நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் என்னன்றத கொடுத்துட்டாங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்றது இங்க பாருங்க. இதுக்கு வந்து ஃபைனான்ஸ், அதாவது இந்த சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்ப காமனான விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகிரிக்கு எவ்வளவு பாஸ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%, அன்ரிசர்வ் கேட்டகிரி. ஓபிசினா 35%, எஸ்சி எஸ்டி பிடோட 30%. அதாவது இந்த 160 மார்க்ல நீங்க 40% இருக்கணும். அப்ப 160ல 40%னா பாத்துக்கோங்க. எவ்வளவு 40 64 மார்க் எடுக்கணும். 64 மார்க், 160க்கு 64 மார்க் நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. சரியா? இதுதான் செலக்ஷன் ப்ரொசீஜர். பாத்தீங்கன்னா அவங்களோட கொடுத்திருக்கிறத படிதான் நடத்துவாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல தான் நடக்கும். எக்ஸாமினேஷன் கண்டிப்பா எப்படி நடக்குமா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அதோட செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்து தான். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபாய், ஓபிசிக்கு 300 ரூபாய், எஸ்சி எஸ்டிக்கு 200 ரூபாய், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேங்க் டிரான்சாக்சன் பேமெண்ட் கேட்வேல சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நீங்க தான் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணிட்டா நான் ரீஃபண்டபிள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் எங்க போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேபிட்டல்ஸ் ஆர் மேஜர் போர்ட் சிட்டிஸ். இப்ப சென்னையில போடுவாங்க, அதே முன்னாடி தூத்துக்குடியில போடுவாங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல போர்ட் இருக்கோ அந்த இடத்துலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னது, சோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு சென்டருக்கு வரது அவங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்களோட தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் எப்ப சொல்லுவாங்கன்னு அப்படின்னா 21 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 21 நாளைக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. Candidates will not be permitted to appear for the online exam without the following documents. எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம, கால் லெட்டர் இருக்கணும், அதாவது கால் டிக்கெட், அட்மிட் கார்டு இருக்கணும், ஒரிஜினல் போட்டோ ஐடென்டி ப்ரூஃப். என்ன போட்டோ ஐடி வந்து ஆதார் கார்டா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடிஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட், அதே மாதிரி நேம் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா கெஜெட்டட் ஆபீசரோட நோட்டிபிகேஷன் அந்த இது வச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நேம், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி. ஸோ இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க இந்த இதுல இருக்கிறவங்கள்ட்ட கரெக்டா சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த வெப்சைட்ல போய் தான் அப்ளை பண்ண முடியும். அதோட லிங்க் நான் கீழே வச்சிடுறேன்,
சரியா? அதே மாதிரி கால் லெட்டர் எல்லாமே எடுக்கிறதும் இதுலதான் எடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்றது எல்லாமே வந்து வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட்டோட ஃபார்மட் எல்லாமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கீழே வச்சிருப்பாங்க. சரிங்களா? செலெக்ஷன் மெத்தடாலஜியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் மெத்தடாலஜியும் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக் அந்த பர்சன்டேஜ் மார்க் நம்ம கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கீழே அனெக்சர்ல வந்து ஓபிசி சர்டிபிகேட் ஃபார்மேட்டு, பிசிக்கல் சர்டிபிகேட் ஃபார்மேட்டு, ஸோ இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா பாருங்க. சரியா? ஸோ தயவு செய்து அதை ஃபுல்லா பாருங்க. ஸோ எல்லாத்தோட இதையுமே நான் டெலகிராம்ல உங்களுக்கு போட்டுடுறேன். கண்டிப்பா இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி படிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி, டிஎன்எம்பிடபிள்யூஎஸ் படிச்ச சிலபஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து நம்மளோட மெட்டீரியலே, பிடிஎஃப் மெட்டீரியலே நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மெக்கானிக்கலுக்கு நம்ம ஏஇ லெவல்ல வச்சிருக்கோம். டிப்ளமோ லெவல் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. ஸோ பேசிக்கா டிப்ளமோ இங்கிலீஷ் மீடியத்துல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் இசிக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. சாம்பிள் எல்லாமே அதை ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்போம். இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. இதே மாதிரி வேகன்சி அப்டேட் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சார் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தெரியாத வேகன்சிஸ் கண்டிப்பா நம்ம கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான். சரியா? இது நிறைய பேர் கேட்டீங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் கேட்டீங்க. அதுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்க. தொடர்ந்து அப்டேட் கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.